வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சத்யா தினேஷ். என்னடா இந்த பொண்ணு அடிக்கடி மிமிக்ரி பண்ணுதுன்னு பார்க்குறீங்களா? என்னோடய வாய்ஸ் தாங்க. இந்த வெயிலையும் நமக்கு மட்டும்தான் இவ்வளோ சளி பிடிக்குது, நம்மளுடைய குரல் வளமும் ரிப்பேர் ஆகிடுது. என்னடா ஃபஸ்ட் எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். இன்றைக்கி வந்து நம்ம குட்டீஸ் 2 பேருமே டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா, மாசி அமாவாசை மயான கொள்ளைக்காக இந்த அங்காளம்மனை அலங்கரித்து ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த செலிப்ரேஷன் தாங்க நடக்குது. இந்த மோள சத்தத்தை கேட்டாலே நம்ம லட்டுவும் பப்புவும் ஆட ஆரம்பிச்சுருவாங்க. அது வந்து சாமிக்கு அடிக்கிற மோளமாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய காரியத்தில் அடிக்கிற மோளமாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவை சவுண்டு தான்ட்டு அவங்க பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த சாமியை வச்சு தாங்க மயான கொள்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த சாட்டையில் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நாமளும் அடி வாங்கினோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கெட்ட வைப்ரேஷன், அதாவது பேட் வைப்ரேஷன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கெட்ட சக்தி அந்த மாதிரி ஏதோ ஒன்று அது வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் அடித்தா கூட அந்த பயந்துருந்தாங்கன்னா அது சரியாயிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஹெவியாலாம் அடிக்க மாட்டாங்க. அங்கே பாருங்கள், நம்ம லட்டு குட்டியும் போகிறாரு. அவர் வந்து இப்படி கை தூக்கணுன்னே டான்ஸ் ஆட சொல்லிட்டாங்கன்னு நினச்சா அங்கே போய் ஸ்டெப் போட ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்கிற அந்த அண்ணாவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சும்மா குழந்தைல லைட்டாக அப்படி டச் பண்ணிவிட்டு போதும், அதுவே அவருக்கு ஒரு அடி சுருக்குன்னு விழுந்துருச்சாட்டிருக்கு, அதனால போதுன்னு விட்டுட்டாங்க. இது தாங்க அந்த சாமி அங்காளம்மன். எவ்வளோ அழகாக ஜோடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா மேலே இருக்க அந்த சாமிக்கிட்ட வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி உப்பு எல்லாமே சாமிக்கு மேலே போடுவாங்க. நம்ம லட்டு குட்டிக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ தான் இந்த சாமி வரும்போது இருக்கார். இங்கே பாருங்கள், நம்ம ஜித்தா குட்டிக்கு மேலே போயிட்டு வந்துட்டார். அவர் மேலே போனதே எனக்கு தெரியலைங்க. வீடியோவில் எடுக்கும்போது தான் தெரிஞ்சுது அவர் தான் மேலே போயிட்டு வராருன்ட்டு. ஒருத்தர் போனால் எப்பயுமே நம்ம இன்னொருத்தரை தனியாக விட மாட்டோம். அதனால் லட்டுவையும் தூக்கிட்டு போடாட்டா அவங்க சித்தப்பா கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டாச்சு. அவரையும் தூக்கிட்டு போய் மேலே வச்சு பொட்டு வச்சு கொடுத்து விட்டுட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊரில் எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காற்று, கருப்பு, ஏவல், பில்லி, சூனியம் அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியுமே நம்ம அங்காளம்மனை வந்து மனம் உருகி வேண்டும் போது அது நம்ம கிட்ட வராதுங்க. இது நம்ம நம்பிக்கையோடு பண்ணணும். எல்லாத்துலேயுமே ஷேர் இருக்குது. ஸோ நம்ம பப்பு குட்டிக்கும் வாங்கியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.